இன்னைக்கு வீடியோவில் நாம் 30 நாளில் உங்கள் மனநிலையை எப்படி ஹாப்பினஸாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பாசிட்டிவான தாட்ஸில் எப்படி உங்கள் மனநிலையை வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னோட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, இங்கே இருக்க எல்லாத்தோட வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது பார்த்தீங்க அப்படின்னா அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. கரெக்டாக? எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் தங்கியிருக்கீங்க. அந்த வீடு நீங்கள் காசு சம்பாரித்து வாங்கி கட்டியிருக்கலாம். ஆனால் கடவுள் இயற்கை மூலியமாக அந்த வீடை உங்களுக்கு கட்டுறதுக்காகவும் பீப்புள் மூலியமாக கட்டுறதுக்காகவும் உதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், சரிங்களா, நீங்கள் போடுற க்ளோத்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பணம் இத்தனை நாள் வரைக்கும் சம்பாரிச்சிருக்கீங்களோ பணமாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் வரைக்கும் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு தாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே, ஆனால் மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த அவங்க வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவேராக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாச்சு, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே கொடுக்கல, கடவுள் எனக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க, கரெக்டாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு தரலை. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையாவே சொல்லி 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 நம்ம மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கே போயிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது 30 நாளில் உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பாசிட்டிவ் சைட் ஆஃப் லைஃப்பை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது வாழ்க்கையோட ஒரு நல்ல பக்கத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, ஏன் நாங்கள் ஒரு நாள் பண்ணால் அதை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நாள் பண்ணதுனால உங்கள் மனசில் அந்த ஹேபிட்ஸ் ஒரு நாளில் உங்கள் மனசில் தங்காது. அதனால தான் நான் உங்களை 30 நாள் பண்ண சொல்கிறேன். 30 நாள் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மனசு பார்த்தீங்க ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 30 டேஸாவது ஆகும். நீங்கள் 30 நாள் அந்த கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நெகட்டிவ் சைட்லேருந்து, அதாவது ரொம்ப துக்கமாக வருத்தமாக கெட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருந்த உங்கள் லைஃப் பாசிட்டிவ் விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் விஷயமாக என்ன பார்க்க ஆரம்பிச்சிடும்னா, கடவுள் கொடுத்த பரிசை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? கடவுள் கொடுத்த பரிசை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு நோட் வச்சுருக்கேன். சரிங்களா? இது நான் பாஸ்ட்டில் பண்ண ப்ராக்டிஸ் தான். நான் 30 டேஸ் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கும் 10 திங்ஸ் கிரேட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 10 திங்ஸ் நான் எழுதியிருக்கேன். அது என்னோடய மைண்ட் செட்டை ரொம்பவே மாற்றிருக்கு. அது இப்போ ஹெபிச்சுவலாகவே நான் திங்க் பண்ணுறது என்னன்னா, என்னோடய பழக்கத்திலேயே இருக்குது. நல்ல விஷயத்தை பார்க்கணுங்கிறது என் பழக்கத்திலேயே இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொடுத்தது எல்லாமே, கடவுள் கொடுத்தது எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான். நம்மளோட மனசு தான் மாற்றி மாற்றி திங்க் பண்ணி கெட்ட விஷயம்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ என் வாழ்க்கையில் நல்லதே நடந்தது இல்லையே, என் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக இருக்குது, எப்படி ப்ரோ நல்ல விஷயத்தை எழுதுறது, கிரேட்ஃபுல்லாகவும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் எப்படி ப்ரோ இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். சயின்ஸில் ஒரு விதி இருக்குது, லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்ட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் இருக்கும். இன்சைடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவுட் சைடுன்னு ஒன்று இருக்கா, ஹாட்டுன்னு இருந்துச்சுன்னா கோல்டுன்னு ஒன்று இருக்கா, இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி கெட்டதுன்னு இருந்துச்சுன்னா நல்லதுன்னு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கெட்டதுன்னு நீங்கள்லாம் எதை சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லது உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன என் வாழ்க்கையில் இன்னைய நாள் வரைக்கும் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. சரிங்களா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த கிராட்டிடியூட் லிஸ்ட்டில் நீங்கள் எழுதி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களோட ஹெல்த் லைஃபுக்கும் சரி, உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். இத்தனை நாள் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்க, உங்களோட மணி, சரிங்களா, உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட லவ், கரெக்டாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணலாம், நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், லவ்ங்கிறது எல்லாம் காமனாக வந்துடும். சரிங்களா? யார் மேலே உங்களுக்கு அதிகமாக அன்பு இருக்குது, எல்லாத்து மேலேயும், கரெக்டாக. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுற்றி இருக்க மெட்டீரியல்ஸ், நீங்கள் தங்கியிருக்க வீடாக இருக்கட்டும், நீங்கள் தங்கியிருக்க ஓட்டுற பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், சரிங்களா, இந்த மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். நேச்சருக்கு எக்ஸ்பெஷலி கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். நினச்சி பாருங்கள், சுற்றி இருக்க மரங்கள் எவ்வளோ காற்று உங்களுக்கு தருது,
சன்லைட் எவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு தருது ஒரு நாளைக்கு. சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே உங்கள சுத்தி நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் என் லைஃப்ல சொல்றேனே. இப்ப நான் இங்க தங்கியிருக்க இந்த வீட்டுக்கு நான் கொஞ்சம் கிரேட்ஃபுல். ஐ அம் சோ ஹேப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் த ஹவுஸ் தட் ஐ அம் கரண்ட்லி லிவிங் இன். சரிங்களா? அதே மாரி த மனி வாட் எவர் த மனி ஐ ஹேவ் இன் மை அக்கவுண்ட் ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சரிங்களா? என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த மாரி டெய்லி 10 விஷயங்கள எழுதுங்க டே டு டே லைஃப்ல. காலைல எழுந்திருச்சு குவைட்டா ஒரு பிளேஸ்ல போய் உட்காந்து 10 மினிட்ஸ் 10 to 20 மினிட்ஸ் எடுத்து ஒரு நோட்ட எடுத்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்க. 10 திங்ஸ் கிராட்டிட்யூடா எழுதுங்க. எழுதிட்டு எண்ட்ல ஒரு தடவ வாட்ச் பார்த்துட்டு, உங்க ஆழ் மனசுல கண்ண மூடி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இத்தன விஷயங்கள் என் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. இதனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நாளைக்கு என் வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதுக்கு நீ தான்ப்பா காரணம். நன்றின்னு சொல்லிட்டு, இந்த டீப் டவுனா ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபீலிங்ஸ நீங்க இந்த யுனிவர்ஸ்க்கு சென்ட் ஆஃப் பண்றீங்க. அப்ப அந்த மாரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். 30 டேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட மனசுல இந்த பிராக்டிஸ் உங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிரும். பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராக்டிஸ் உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிராக்டிஸ மட்டும் நீங்க கரெக்ட்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி நீங்க பைக் ஓட்ட கத்துக்கிறீங்க? ஒரு 20, 30 நாள் பைக் ஓட்ட கத்துப்பீங்க இனிஷியலா. அப்புறம் எப்படி உங்க லைஃப் பூரா அது பழகுது. அதே மாரி தான் கிராட்டிட்யூடும். ஒரு பிராக்டிஸ் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்த மட்டும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே மாறிரும். சரிங்களா? இது வந்து ஒரு இனிஷியல் பிராக்டிஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு கிராட்டிட்யூட பத்தி படிக்கணும் அப்படின்னா கூட, நீங்க Googleல போயிட்டு மேஜிக் புக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஆ ஒரு புக் வரும். மேஜிக் புக் தமிழ்ல போட்டீங்க அப்படின்னா நெறைய புக்ஸ் வரும். எந்த புக் வேணாலும் எடுத்து படிங்க. எல்லா புக்லயும் இத தான் சொல்லியிருப்பாங்க. எல்லா புக்லயும் நன்றி உணர்வா இருக்க தான் சொல்லியிருப்பாங்க. எல்லா செல்ஃப் டெவலப்மென்ட் புக்கும் சரி, கிராட்டிட்யூட் புக்கா இருந்தாலும் சரி, நமக்கு இத்தன நாள் கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் கைஸ். இந்த பிராக்டிஸ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை 30 நாளைக்கு அப்புறம் ஹேபிச்சுவலா அந்த பிராக்டிஸ் மாறிடுச்சுன்னா, உங்க வாழ்க்கை மனசு ரொம்ப லேசா மாறும். ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எழுதுங்க, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா கைஸ்? இன்னொரு வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். தேங்க் யூ. திஸ் இஸ் நவீன் ஹியர். பாய்.